மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல கலையரசன், திவ்யா துரைசாமி, நிக்கிலா விமல்லாம் நடிச்சு இப்போ தியேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்க படம் தான் வாழை. லீவ் நாள்ல ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் வாழை சுமக்க போனாதான் அடுத்த வேலை சோறுன்னு இருக்க ஏழ்மையான ஃபேமிலி அண்ட் அவங்க லைஃப்ல நடக்கிற உண்மையான சம்பவங்களை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் இந்த வாழை. இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 16 minutes. படம் ஸ்டார்ட் ஆகுறது ஸ்லோவா கொஞ்சம் ஸ்ட்ரெச்டாவே ஸ்டார்ட் ஆனாலும் அதுக்கப்புறம் இயல்பா அவங்க வாழ்க்கைக்குள்ள நம்மளை கொண்டு போற மாதிரி ஸ்டோரி நல்லாவே மூவ் ஆச்சு. லைட் ஹார்ட்டட்ல இருந்து டுவர்ட்ஸ் இன்டர்வல் இம்பாக்ட்ஃபுல்லா கொண்டு போயிருக்காங்க. இன்டர்வல் பிளாக் செம. செகண்ட் ஹாஃபும் லைட் ஹார்ட்டடாவே ஸ்டார்ட் ஆனாலும் ப்ரீ கிளைமேக்ஸ்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் செம இம்பாக்ட்ஃபுல்லா எமோஷனலா முடிச்சிருக்காங்க. அந்த ரெண்டு சின்ன பசங்களும் சொல்லவே வேணாம், பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ இயல்பா இருந்துச்சு. எமோஷனல் சீன்ஸ் அதுவும் கிளைமேக்ஸ் போர்ஷன்ல அவ்வளோ நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ். ஸ்கூல் போர்ஷன்ஸ்ல சிலதெல்லாம் நாஸ்டாலஜிக் மெமரிஸ். கலையரசன் ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் ஆக்டர்னே சொல்லலாம். சப்போர்ட்டிங் ரோல்னாலும் அதை எவ்வளவு சப்போர்ட்டிவா பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட்டிவா பண்ணிருக்காரு. திவ்யா துரைசாமி நமக்கும் இப்படி ஒரு அக்கா இருந்தா நல்லா இருக்கும்னு ஏங்க வைக்கிற மாதிரி ஒரு ரோல் அண்ட் அதை இவங்களும் அவ்வளோ மெச்சூர்டா கியூட்டா பண்ணிருக்காங்க. நிக்கிலா விமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் டீச்சர் லவ் ட்ராக் கைண்டா ரோல். இம்பாக்ட் இல்லைனாலும் காமெடிஸ் அண்ட் குட்டி குட்டி எமோஷன்ஸ்லாம் செம்ம. ரியாக்ஷன்ஸ்லாம் செம்ம கியூட்டு. பெர்ஃபார்மன்ஸும் செம்ம. படத்துல நடிச்ச எல்லா சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டுமே செம்ம ரியலிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ். டெக்னிக்கலாவும் இந்த படம் செம்ம ஸ்ட்ராங். சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே செம்ம. சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அல்டிமேட்டு. ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. சீன் வித் பேக்ரவுண்ட் ஸ்கோரோட நிறைய சீன்ஸோட எமோஷனல் இம்பாக்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. மாரி செல்வராஜோட யூனிக் ஃப்ரேம்ஸ் அண்ட் டச்சஸ்ல நிறைய பிளேசஸ்ல இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லா பிரசன்ட் பண்ணிருக்கு. ஓவராலா பார்த்தா அங்கங்க சில லேக்ஸ் அண்ட் ஸ்ட்ரெச்டு போர்ஷன்ஸ் தவிர பெருசா மைனஸா சொல்றதுக்கு எதுவுமே இல்லாத படம் தான் இந்த வாழை. ஏழ்மையான மக்களோட வாழ்க்கைய எவ்வளோ இயல்பா பிரசன்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ இயல்பா இம்பாக்ட்ஃபுல்லா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இயல்பான வாழ்க்கைய ஒரு படமா எமோஷனல் இம்பாக்டோட இருந்தா நான் பாப்பேன்னா கண்டிப்பா உங்களுக்கான படம் தான் இந்த வாழை. மிஸ் பண்ணாம தியேட்டர்ஸ்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.